ஹாய், எல்லோரும் எங்காத்து கொலுவுக்கு வாங்குவோம். பிள்ளையார் உங்களை வரவேற்கிறார். முழு முதற் கடவுள் பிள்ளையார். அதுக்கப்புறம் இங்கே தான் இதுதான் எங்காத்து கொலு. ஃபுல் வியூ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டி விட்றேன். அதுக்கப்புறமா மீதியும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே ஒரு கொலு, இங்கே படிக்கட்டு 5 படியில் வச்சுருக்கேன், அங்கே 9 படியில் வச்சுருக்கேன். இங்கே கீழே பார்க்குன்னு இல்லை, நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு ஊர், அந்த டெபிக்ஷன் இது. ஓகே, இதை முதல்ல வரைச்ச இதில் 5 படியில் இருக்குது. 5 படியில் முதல் வந்து நம்ம லக்ஷ்மி சரஸ்வதி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, நடுவில் பிள்ளையார், அப்புறம் காயத்ரி தேவி, அப்புறம் ரிஷபருடன், ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி. இந்த சிவன் பார்வதி எங்கள் அம்மாவுடைய மாமியார், தட் இஸ் என்னோட பாட்டியுடைய அம்மா. அது ரொம்ப பழசு, அது நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அந்த லக்ஷ்மியும். இந்த பிள்ளையார் வந்து நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி வந்தப்போ ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு பிள்ளையார். கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆகுது. இந்த லக்ஷ்மி துர்கை வந்து இதுவும் என்னுடைய அம்மாவோடது. அதுவும் நான் பெயிண்ட் பண்ணி இங்கே வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 2வது படியில் சுதர்சனர். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ராமர் பட்டாபிஷேகம், ராமர் லக்ஷ்மணர் சீதை ஹனுமன். இது வந்து வல்லப கணபதி. இது வந்து சித்தி புத்தி கணபதி. சித்தி புத்தி வந்து இது வந்து ரொம்ப வெரி ரேர். இது என்னோட சித்தியோட மாமியார்து. அந்த பொம்மை எடுத்துன்னு வந்து நான் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் எவ்வளோ அழகாக ஹக் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க. பிள்ளையார் வந்து சித்தி அப்படி அணைச்சிண்டு உட்காண்டிருக்கார் 2 பேரையும். அவ்வளோ அழகான இருக்கும். அது பிள்ளையாருக்கு வந்து முகம் வந்து யானை முகன்றதுனால அதுக்கு நான் அந்த வண்ணம் பூசணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து என்னோட சித்தி தான். அதில் வந்து அதுவும் அதே மாதிரி ராமர் வந்து கை தோளில் போட்டுட்டு இருக்கார் பாருங்க. பழைய நாளில் என்ன அழகு அந்த வடிவம், அந்த இது. இதுவும் நான் ஃபுல்லாக திருப்பி பெயிண்ட் பண்ணி ரீபெயிண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம். இது வந்து வீரராகவர், எங்களுக்கு குலதெய்வம் இவர். திருவள்ளூர் வீரராகவர். இந்த சாலிஹோத்ர மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணிண்டு திருவள்ளூன்ற திருவள்ளூரில் இருக்கிறவர். அப்புறம் அம்மன், நம்மளுக்கு கலசத்தில் அம்மன் வச்சுருக்கேன், வரலட்சுமி அம்மன். அப்புறம் வந்து ஆக்சுவலாக இந்த இது வந்து கௌரி, அதை மகாராஷ்டிராவில் வச்சு பூஜை பண்ணுவா அந்த அம்மன் முகம். இதை வச்சு நான் புடவை கட்டி பண்ணுவேன் எவ்ரி இயர். இந்த வாட்டிக்கு எனக்கு பண்ண முடியல, ஸோ அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் தட்சிணாமூர்த்தி. அப்புறம் இது வந்து ஃபுல் ராமாயண செட்டு. அதாவது இந்த படியும் 4வது படியும் 5வது படியும் ராமாயணனுடைய நிகழ்ச்சிகளில் கலந்தது. இதில் ஃபஸ்ட்டு ராவணன் வந்து வீணை மீட்டி வரம் வாங்கி நான் தன்னை வெல்லறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி வரம் வாங்கிட்டு வர்ற அந்த காட்சி. வீணையை மீட்டி அப்போது வந்து வீணையுடைய தந்தி. இது ராமாயண காட்சிகள். இதில் ராவணன் வீணையை மீட்டி சிவன் கிட்டேருந்து வரன் வாங்குற அந்த காட்சி. அப்புறம் ராமர் குகனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறத அவரை சந்திக்கிற கட்டம். அப்புறம் வந்து ஓடத்தில் அவன் போகிறது. அப்புறம் ஆஞ்சநேயரை சந்திக்கிறது. அதுக்கப்புறம் பரதன் வந்து பாதுகையை வச்சு ஆட்சி செய்கிற அந்த காட்சி. பாதுகை சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி செய்கிற இது ராவண தர்பார். ராவணன் வந்து அவருடைய தர்பாரில் அங்கதன் போய் சொல்கிறதுக்கு போகிறார், தூதுவராக போகிறார். இப்போ அவருக்கு இடம் கொடுக்கல, உட்கார சொல்லலை. அதனால் அவர் வாழை சுருட்டி மேலே உட்காண்டிருக்கார். அந்த வால் இது வந்து ஆக்சுவலி ஒரு கயரில் டம்ளர் மேலே கயிறு சுற்றி வால் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ராவண தர்பார். ராவணன் இருக்கார், விபீஷணன் எல்லாரும் இருக்கா அந்த தர்பாரில். அவள்லாம் இருக்கா.
இது வந்து ஆஞ்சநேய சஞ்சீவி மலையை கொண்டு வரார். லக்ஷ்மணர் அந்த ஃபெயிண்ட் ஆகி இருக்காருங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஐயமயி ராவணன் கிட்டேருந்து ராம லக்ஷ்மணரை ஆஞ்சநேயர் அழிச்சிட்டு வர்றார். அப்புறம் இது வந்து விபீஷண அபயம் கேட்குறார் ராம லக்ஷ்மணர்கிட்ட. அப்புறம் அணிலுக்கு தடவி கொடுக்குறார் ராமர். அப்புறம் வந்து இங்கே வந்து அந்த குரங்கு இருக்கு, இந்த எல்லா வானரங்களும் ராமா ராமான்னு அந்த நாமத்தை கல்லில் எழுதி அவ அந்த சேத்து கட்டுறா. சேத்து பந்தன காட்சி அதை கட்டுறா. அதை வந்து ஆஞ்சநேயர் மேற்பார்வை பார்க்குறார். எல்லாம் கல்லில் எழுதி எழுதி ராமா ராமான்னு எழுதியிருக்கா பாருங்க. எழுதி எழுதி எல்லாம் கொண்டு குட்டி குட்டியாக தெரியறதா கல்லெல்லாம் கட்டுறதுகள். அங்கே நின்றுண்டு சுக்ரீவன் அதை வந்து இது பண்ணுறார், வாட்ச் பண்ணுறாரு, மேற்பார்வை பார்க்குறாரு. அப்புறம் எல்லாம் ஆனா விட்டு ராமர் வந்து லிங்க பூஜை பண்ணுறார். ராமேஸ்வரத்தில் லிங்க பூஜை இது. அப்புறம் இது வந்து பொன்னூஞ்சல், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நவராத்திரியுடைய பொன்னூஞ்சல். இந்த பக்கம் மரப்பாச்சி. இதுதான் இந்த படியில் இருக்கிற மொத்த பொம்மைகள். எல்லா சுவாமியும் இருக்கா. அடுத்தது அங்கே அந்த 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 படி இது திருப்பி நான் சொல்கிறேன். இதில் முதல்ல சங்கர நாராயணர், இந்த பக்கம் சிவன், அந்த பக்கம் விஷ்ணு. அதுக்கப்புறம் பெருமாள் தாயார், அதுக்கப்புறம் பெரிய பிள்ளையார். அப்புறம் சிவனும் பார்வதியும் தன்னுடைய குழந்தைகளை எடுத்துட்டு வரா. பிள்ளையாரையும் முருகரையும் தூக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார், அப்புறம் காமாட்சி. ரெண்டாவதுல தசாவதாரம். தசாவதாரம் அது நடுவில் பிள்ளையார் வந்து பாரதம் எழுதுறாரு. வியாசர் சொல்றச்ச மரத்தடியில் பிள்ளையார் உட்காந்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் இது வந்து அமிர்த மதனம். இந்த பக்கம் அசுராள் தேவாளா அந்த வாசுகியை நானா வச்சுண்டு மந்திரமலையை மத்தா வச்சு பார்க்கடலை கடைஞ்சி எடுக்கிறா. அதில் வந்த மகாலட்சுமி, காமதேனு, கற்பக விருட்சம், உச்சஸ்ரவசு, ஐராவதம் இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தது கிருஷ்ணரும் ஆண்டாளும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கனகதாரா, நெல்லிக்கனி ஆதிசங்கரருக்கு கொடுக்குறா. அவ பொண்ணா வர்ஷிக்கிறா லக்ஷ்மி. அதுக்கப்புறம் இது அஷ்டலக்ஷ்மி செட்டு, அஷ்டலக்ஷ்மியும் இருக்கா. அதுக்கப்புறம் இது வந்து முருகர். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு ஔவையை கேட்டு அப்புறம் முருகரா காட்சி தராரு. முருகருடைய திருவிளையாடல். இது வந்து சரவண பொய்கை. ஆறுமுக கடவுள், 6 குழந்தைகளா முருகர் இருக்கிறச்ச மலையில் சிவனும் பார்வதியும் இருக்கா. 6 கன்னிகைகள் இருக்கா குழந்தையோட. அப்புறம் வந்து பாண்டுரங்கர், ருக்குமாயி. அப்புறம் வந்து நாராயண பட்டத்ரி நாராயணியும் சொல்கிறார் அங்கே உட்காந்து குருவாயூரப்பனுக்கு. அப்புறம் சத்யநாராயண பூஜை, நாரதர் இருக்கார். இதை வந்து பூஜையை பண்ணி வைக்கிறார். தம்பதி உட்கார்ந்துன்னு இருக்கா, பூஜை பண்ணுறா. அதுக்கு அடுத்தது தான் இது மீனாட்சி கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். இதில் மகாவிஷ்ணு மீனாட்சியை தாரவாத்து தரார் சுந்தரேஸ்வரருக்கு. பக்கத்தில் லக்ஷ்மி, முருகர், இவர் வந்து வியாசர், துந்துபி, நாரதர், கடோத்கஜன், இது பாண்டியன், பாண்டிமா தேவி. அப்புறம் பிள்ளையார் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இதுவாக உக்காண்டுக்கார், பிரகஸ்பதியா குருவாக உக்காண்டு கல்யாணத்தை பண்ணுறாரு. பிரம்மாவும் உட்காண்டிருக்காரு அங்கே இது பண்ணுறதுக்கு, கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அகஸ்தியர் இருக்கார், பார்க்கணுன்னு நினச்சாரு கல்யாணத்தை. அதனால் அகஸ்தியர், சுகபிரம்மோ, துந்துபி, நாரதர் எல்லாரும் இருக்கா. சுகபிரம்ம மகரிஷியும் இருக்கார் அங்கே. இது வந்து காளஹஸ்தி, திருக்காளஹஸ்தியில் அந்த கண்ணப்ப நாயனார் கதையுடைய நிகழ்ச்சி.
கண்ணை இது பண்ணுறாரு. அந்த வாத்தியார் வந்து பின்னாடி பார்க்குறாரு. அப்புறம் அது மாவடி சேவை. அம்பாள் வந்து சிவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இது கிருஷ்ணாவதார செட்டு. கிருஷ்ணர், தவழ்கிற கிருஷ்ணர், ஆலல கிருஷ்ணர். அப்புறம் வந்து இவர் வந்து குழந்தை கிருஷ்ணரை யமுனாயில் தூக்கிண்டு போகிறது, கூடையில் வச்சு தூக்கிண்டு போகிறாரு. அப்போ வந்து அந்த பாம்பு வந்து குடையாக பிடிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் தவழ்ந்து வந்து வெண்ணெயெல்லாம் அபகரிக்கிறது. இந்த கோபிகைகளோட ராசக்கிரீடை, அவெல்லாம் நர்த்தனம் ஆடுறது. ராதா கிருஷ்ணர், அப்புறம் மாடு கிருஷ்ணர், கோகுல பாலன்